Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் நடத்தக்கூடிய டைப் ரைட்டிங் அண்ட் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் வந்து எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற பத்தி இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. பிப்ரவரி மந்த் அண்ட் மார்ச் மந்த் நடக்க இருக்கக்கூடிய அந்த எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் அப்படிங்கறத நேத்தே நம்மளுக்கு வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா உங்களோட அஃபீஷியல் வெப்சைட்ல பிரைவேட் கேண்டிடேட்டுக்கும் சரி இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்டுக்கும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி வந்து ஆன்லைன் மூலியமா உங்க மொபைல் ஃபோன் மூலியமாக டவுன்லோட் பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இன்னைக்கான அப்டேட் அப்படிங்கிறது டிஜிஇ, அதாவது வந்து டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்கன்னா டைப் ரைட்டிங் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கறத நடத்துவாங்க. அது பிரைவேட் கேண்டிடேட்ஸா இருந்தாலும் சரி இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ்க்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது இப்போதைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு உண்டான எக்ஸாமினேஷன், அதாவது ஹால் டிக்கெட் ஃபார் டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கு வந்து எனபிள் பண்ணியிருக்காங்க. ஹால் டிக்கெட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது மார்ச் மாசம் 1ஆம் தேதியிலிருந்து 2ஆம் தேதி வரைக்கும் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது. ஸோ சாட்டர்டே சண்டே வந்து நடக்கும். போத் வந்து பிரைவேட் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ் வந்து நடக்க போகுதுங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷனுக்கு நீங்க அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நேத்தும் இன்னைக்கும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் அப்படிங்கறத ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்து ஒரு எக்ஸாமினேஷன் நடந்து முடிஞ்சு, இன்னைக்கு ஒரு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற வந்து இருக்கு. அதே மாதிரி இந்த அக்கௌண்டன்சி எக்ஸாமினேஷனுக்கு வந்து ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது வந்து ஏற்கனவே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது 24, அதாவது நாளை கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அப்டேட் பண்ணிருக்காங்க. சார் நாளைக்கு தான், மண்டே நாளைக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா அக்கௌண்டன்சிங்கிற எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஹால் டிக்கெட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த 3 எக்ஸாமுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க. கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. நீங்க பிரைவேட் கேண்டிடேட்ஸா இல்ல வந்து இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ்ங்கிற பாத்துக்கோங்க. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா அதுல கிளிக் பண்ணிக்கோங்க. பிரைவேட் கேண்டிடேட்ஸ்னா டைரக்டா நீங்க யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உள்ள வந்து போயிடலாம். பட் நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்தே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஹால் டிக்கெட் வந்து எல்லாமே உங்களுக்கு எடுத்து வந்து கொடுத்துரும். இப்போ பிரைவேட் கேண்டிடேட்டோட யூசர் நேம் அப்படிங்கிறது உங்களுடைய மொபைல் நம்பரும், பாஸ்வேர்டு வந்து நீங்க கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த பாஸ்வேர்டு இந்த இடத்துல கொடுத்து லாகின் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இன்ஃபர்மேஷன் அப்டேட்ஸ், இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் சொல்லிட்டு ஜிடிஇ பிப்ரவரி 2025 எக்ஸாமினேஷன் கிளிக் டு ப்ரொசீட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா நீங்க வந்து ஹோம் பேஜ்க்குள்ள வருவீங்க. ஸோ இந்த இடத்துல ஹால் டிக்கெட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. மவுஸ் அந்த இடத்துல கட்சரை வச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நாலு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எனபிள் ஆகும். நீங்க எந்த எக்ஸாமினேஷன் வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அதுக்கு நேர இருக்கக்கூடிய லிங்க் வந்து டச் பண்ணுங்க. இப்போ வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஷார்ட் அண்ட் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறதுனால டவுன்லோட் ஷார்ட் அண்ட் ஹால் டிக்கெட்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட்டை நீங்க வந்து இன்ஸ்டன்டா டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இதே மாதிரி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா டைப் ரைட்டிங் எக்ஸாமினேஷனுக்கும் நீங்க டவுன்லோட் பண்ண போறீங்க அப்படின்னாலும் சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்க வந்து அக்கௌண்டன்சிக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க வந்து சேம் ப்ரொசீஜரை யூஸ் பண்ணி ஹால் டிக்கெட் வந்து டவுன்லோட் வந்து பண்ணிக்கிற முடியும். இதுதான் வந்து அப்டேட். உங்களுக்கான வேன்யூ லொகேஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. எந்த டேட்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் நடக்குது அப்படிங்கறதையும் உங்களுக்கு டைமிங் கொடுத்துருப்பாங்க, டேட் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேம் ஆஃப் த சப்ஜெக்ட்ங்கிற இடத்துல எந்த சப்ஜெக்ட்காக நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத வந்து கொடுத்துருப்பாங்க. ஷார்ட் அண்ட் வந்து தமிழா, இங்கிலீஷா, ஜூனியரா, சீனியரான்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இது எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் இது எல்லாமே நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க இதை ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி போட்டு நீங்க என்ன பண்ணிக்கோங்கன்னா எக்ஸாம் சென்டருக்கு நீங்க வந்து முன்கூட்டியே ஒரு ஹாஃப் அன் அவருக்கு முன்னாடியே போற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து அப்டேட். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.